ஆண்டவர் சீஷர்களோடு கூட இருந்த பொழுது அநேக முறை தம்முடைய மரணத்தை குறித்தும் தம்முடைய உயிர்த்தெழுதலை குறித்தும் பல முறை அவர்களுக்கு போதித்திருந்தாலும் அவர் உயிரோடு எழுந்த பொழுது அந்த செய்தி வெறும் மற்றவர்களுக்கு தான் அதிர்ச்சியாக இருந்திருக்கணுமே தவிர சீஷர்களுக்கு அதிர்ச்சியாக இருந்திருக்கக்கூடாது. சீஷர்கள் ஆச்சரியப்பட்டிருக்கக்கூடாது. சீஷர்கள் அதை எதிர்பார்த்திருக்கணும். ஆனாலும் இயேசு உயிரோடு எழுந்த பொழுது சீஷர்கள் கூட சற்று அவிசுவாசமாக இருந்தார்கள். ஒரு இடத்துல ஆண்டவர் அவர்களை கடிந்து கொள்கிறார். சகோதரிகள் உங்களுக்கு சொன்னதை நீங்கள் நம்பாமல் இருக்கிறீங்க என்றே ஆண்டவர் சீஷர்களை பார்த்து கடிந்து கொள்கிறார். ஒரு இடத்துல விசுவாசமாயிருங்கள் என்று சொல்கிறார். அப்படின்னா இவ்வளோ முறை ஆண்டவர் தம்முடைய மரணத்தை குறித்தும் உயிரோடு எழுந்ததை குறித்தும் அவர் சொல்லியிருந்தாலும் அவர்களுக்குள் சற்று அவிசுவாசம் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இவர்கள் இயேசுவோடு தான் இருந்தார்கள். இயேசு 3 வருடத்தில் அவள் இயேசு பக்கத்திலே இருந்து இயேசுவின் போதனைகளை எல்லாம் தெளிவாக கேட்டிருந்து இயேசுவின் அற்புதங்களை எல்லாம் பார்த்திருந்தும் இயேசு மரித்த பின்பதாக அவருடைய விசுவாசம் சற்று தள்ளாடினதை நாம் பார்க்கின்றோம் சுவிசேஷங்களில். இது நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சில நேரத்தில் நடைபெறக்கூடிய ஒரு காரியமாக இருக்கின்றது. நம்ம அற்புதங்களை அனுபவித்திருந்தாலும் ஆண்டவர் நமக்கு பெரிய காரியங்களை கடந்த நாட்களில் செய்திருந்தாலும் திடீரென்று ஒரு சூழ்நிலை நமக்கு விரோதமாக வரும் பொழுது, ஒரு போராட்டத்தின் மத்தியில் நாம் இருக்கும் பொழுது நாம் விசுவாசத்தை இழக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வருவது சகஜம்தான். அநேக நேரத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில் நான் சொல்லுவேன், இந்த ஆவிக்குரிய பயணத்தில் ஆண்டவரை பின்பற்றும் பொழுது அந்த ஆவிக்குரிய நடையில் சில நேரத்தில் உச்சக்கட்ட நிலையில் நாம் இருக்கிறது போல நம்ம உணரலாம். அப்படின்னா அந்த உச்சக்கட்ட நிலை என்பது நாம் ஜெபிக்கும் பொழுது ஒரு வல்லமை உண்டு. அந்த ஜெப அறைக்குள்ளே போய் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுதே நம்மளுடைய ஜெபங்கள் மலைகளை அசைக்கின்றது என்று ஒரு விசுவாசம் நமக்கு இருக்கின்றது. அந்த ஜெபங்களுக்கு ஆண்டவர் பதில் தருகின்றார் என்று ஒரு உறுதி உண்டு. அப்படிப்பட்ட உச்சக்கட்ட நிலையில் இருக்கும் பொழுது நம்மளுடைய விசுவாச நடை ஒரு பலனுள்ள ஒரு நடையாக இருக்கின்றது போல தோணுகின்றது. ஆனால் அதே நேரத்தில் சில அனுபவங்கள் வழியாக நம்ம போகும் பொழுது அந்த உச்சக்கட்டையிலிருந்து ஒரு பள்ளத்தாக்கின் அனுபவத்தின் வழியாக நாம் கடந்து போகின்றோம். இந்த பள்ளத்தாக்கின் அனுபவத்தின் வழியாக போகும் பொழுது போராட்டங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் அதிகமாகும் பொழுது விசுவாசம் சோதிக்கப்படும் பொழுது சில நேரத்தில் ஜெபிப்பதே கடினமாய் மாறுகின்றது. ஜெபிக்கும் பொழுது நம்முடைய ஜெபங்கள் கூரைக்கு மேலே போகாதது போல காணப்படுகின்றது. நம்முடைய ஜெபங்கள் வறண்ட நிலையில் காணப்படுகின்றது. எவ்வளோ ஜெபித்தாலும் சில நேரத்தில் உபவாசம் பண்ணினாலும் சரி, பல காரியங்களை செய்தாலும் நம்முடைய ஜெபங்களுக்கு ஒரு பதில் காணாததை போல நாம் உணர ஆரம்பிக்கணும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இந்த சீஷர்களும் காணப்படுகின்றார்கள். அவருடைய விசுவாசம் சோதிக்கப்படுகின்றது. அவருடைய நம்பிக்கை சோதிக்கப்படுகின்றது. அப்போஸ்தலனாகிய பேதுரு இவ்விதமாக தேவ வார்த்தையில் 1 பேதுரு 1:6-7 அழகாக எழுதுகின்றார். இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். ஒரு ஆமென் சொல்லலாமா? சொல்றாரு, அழிந்து போகக்கூடிய பொன் அக்கினியினால சோதிக்கப்படும், அதை விட விலையேற பெற்ற நம்முடைய விசுவாசமும் சோதிக்கப்படும் என்று அவர் சொல்றார். அப்படின்னா சில நேரத்தில் விசுவாசத்தின் சோதனைகள் வழியாக கடந்து போகும் பொழுது, நம்முடைய விசுவாசம் பரிசோதிக்கப்படும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு ஞாபகப்படுத்துகின்றது, நாம் சந்தோஷமாக இருக்கணும் என்று, நாம் திடம் கொள்ளணும் என்று தேவ வார்த்தை நமக்கு ஞாபகப்படுத்துகின்றது.